இதுதான் இந்த டை அண்ட் டை செய்யணும், பாடிக்கு செய்யணும் அப்படின்லாம் இல்லை. புரியுதுங்களா? இந்த வெஜிடபிள்ஸ் வச்சு பெயிண்டிங்க்கு காலையில் நான் கிளாத்து கொடுத்துட்றேன். நீங்கள் கிளாத் எடுத்து காடா கிளாத்து கொஞ்சம் கொடுத்து இதுக்கு மேலே இல்லை பிளாக் வேணும் அப்படின்னா ஃப்ரீ ஹேண்டுக்கு மட்டும்தான் அவுட் உள்ளே வர யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நமக்கு ஒரு பேண்டேஜோடு வந்துடணும். சரிங்களா? மறுபடியும் ஆப்போசிட்டில் வச்சா ஒரு பூ இப்போ இந்த மாதிரி வைக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், அவுட்லைன் இதுதான் ஃப்ளாட்டு ஸ்ட்ரோக் அப்படின்றாங்க. அப்படிங்கிறத வைக்கும்போது இது மெல்லிசாக வரும். இந்த ப்ரஷ்ஷை நல்லா அழுத்தினீங்கன்னா என்ன ஆகும், பட்டையாக வரும். இதுதான் ஸ்ட்ரோக்கு. ஸ்ட்ரோக்கில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டபுள்னு சொல்லுவோம். இது ஒரே கலர் வச்சு வைக்கிறது. சைடு ஒயிட்டு, திரும்ப ஆரஞ்சு எந்த பக்கம் எடுத்தீங்களோ ஆரஞ்சு அந்த பக்கமே, ஒயிட் எங்கே எடுத்தீங்களோ திரும்ப இந்த சைடு ஒயிட் அப்படின்னா இந்த சைடு என்ன வரணும், இது வந்து டபுள் சைடு தான். பட்டர்ஃப்ளை போட்டலாமா? எக்ஸ்ட்ரா இது வந்திருக்கு அப்படின்னா இப்படி வைக்கணும். தெரியுதுங்களா? வேறு துணி வச்சுருக்கீங்க சொல்லுங்க. நீங்கள் அடிக்கிறதுல தான் இருக்குது. அதில் ஈரமாக வச்சு தொடச்சிங்களே மேம். கொடுப்பாங்க.